இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷப ராசியில மாதத்தின் தொடக்கத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். அடுத்து மிதுன ராசியில புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். கடக ராசியில குரு உச்சமாகவும் அதனோடு சேர்ந்து சூரியனும் சேர்க்கை பெற்று இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் வக்ர கிரகம். அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சம் பெற்று இருக்கிறார். கும்ப ராசியில ராகு பகவான் வக்ர கிரகம். அடுத்து சனி பகவான் மீன ராசியில வக்ர நிலையில இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது, மாதத்தின் தொடக்கத்திலேயே 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாயாகப்பட்டவர் அந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதனாகப்பட்டவர் அந்த மிதுன ராசியிலிருந்து ஆட்சி பெற்ற புதன் பகவான் அந்த கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த புதன் பகவானே பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல 2 தடவை பயிற்சி ஆகிறார். மறுபடியும் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த சூரியனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதம் முழுமையாக சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார் சனியினுடைய பார்வையில, அதாவது சமசப்தம ஸ்தானத்துல வக்ர சனியினுடைய பார்வையில இந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். இந்த மாதிரியாக அந்த கிரகங்கள் ஒரு மாதிரியான ஒரு தோற்றமளித்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களினுடைய பலன்களையும் ஒவ்வொரு மாற்றத்தையும் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல எப்படி இருக்க போது? உங்களுடைய 7ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்கிறாரு. அந்த 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. அடுத்து சூரியன். இந்த மாதிரியான கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படின்றது மாதத்தின் முற்பகுதியிலையும் பிற்பகுதியில குரு மட்டும்தான் அந்த இடத்துல உச்சமா இருக்கிறாரு. இந்த மாதிரியான சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. இந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 9ஆம் இடமான அந்த பாக்யஸ்தானத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். 3ஆம் இடத்துல சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மகர ராசி என்பர்கள் 7.5 சனி இல்ல, நிறைய ஒரு பிரச்சனைகள், எதிர்பார்க்காத பிரச்சனைகள். ஏன்னா மகர ராசி என்பர்கள் எப்போதுமே தன்னுடைய லைஃப்ல சின்ன வயசுல இருந்தே நிறைய அடிபட்டு வந்திருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அலசி ஆராய்ந்து அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வந்துருக்க கூடாது, அதே சமயம் கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு நினைச்ச இந்த மகர ராசி என்பர்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல ஒரு பாடம் புகட்டின மாதிரியாக இந்த 7.5 சனி, அதுவும் ஆசையாக இருந்த உறவுகளோடு நிறைய பிரச்சனைகள், இவங்கெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேள்விக்குறிகள் இன்னமும் மனதுல எழுந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரியான சில வலிகளும் வேதனைகளையும் தாங்கி கொண்டிருக்கின்ற இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு அந்த சனியினுடைய பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு தொடக்க மாதமாக தான் இருக்க போகுது. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே இந்த மகர ராசி என்பவர்களுக்கு எல்லாமே வெற்றி பாதையாக இருக்கும். எல்லா பிரச்சனைகளையும் அனுபவிச்சாச்சு. கோர்ட்டு கேஸ், போலீஸ் ஸ்டேஷன், அடுத்து பாத்தீங்கன்னா வழக்கு வாய்தா, அடுத்து அலுவலகத்துல மெமோஸ், இது அது பேர் என்னது, அந்த தேவையில்லாத அந்த ஒரு இடமாற்றங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பனிஷ்மெண்ட், இப்படி குடும்ப உறவுகள்ல விவாகரத்து, இப்படி எல்லாத்தையுமே அனுபவிச்சாச்சு. இனிமேல் அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. விபத்துகள் கூட ஒவ்வொரு இடத்துலயும் விபத்தையும் அனுபவிச்சு ஒரு பெட்ரிடடா இருந்து தன்னை பாக்குறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா விதமான துன்பங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த மகர ராசி என்பர்கள் கோயிலுக்கு போனா ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த தெய்வத்துக்கிட்ட மனமுருகி என்னுடைய வாழ்க்கையை நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரே ஒரு வேர்டு தாங்க சொல்லுவாங்க. வேற எந்த விதமான ஒரு வார்த்தைகளுமே இவங்களுடைய மனதுல இருந்து வராது. ஏன்னா
அந்த அந்த அளவுக்கு அந்த வலியும் வேதனையும் இவர்களை ஒரு வாயடைச்சு நிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துலதான் அந்த தெய்வம் வச்சிருக்கு. அந்த தெய்வத்துக்கும் இவர்கள் செய்யாத ஒரு விஷயங்களே கிடையாது. எல்லா இடத்துலயும் காணிக்கைகள், எல்லா இடத்துலயும் நேர்த்தி கடன்கள், இப்படி எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு ஸ்ரத்தையா எடுத்து நடத்தக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த தெய்வம் கொடுத்த பரிசு இன்னைக்கு நேரத்துக்கு ஒரு அனாதையாக, ஒரு யாருமே தன்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லாத ஒரு தனி மரமாக விட்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த தெய்வம் அந்த நேர்த்தி கடனுக்கு பரிசாக கொடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயத்துல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய 7ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால எல்லாத்துலயுமே கொஞ்சம் நல்ல ஒரு விஷயங்கள் இருந்தாலும் வேலை ரீதியான அழுத்தங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது நாள் வரைக்கும் வேலையே இல்லாம இருந்தீங்க, இப்ப வேலை கிடைச்சிருக்கு, வேலையில நல்ல ஒரு சம்பாத்தியம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. ஆனா அந்த ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறது நல்லது. 9ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்துல நீச்சமாக இருக்கிறதுனால பெற்றோர்கள் கிட்ட இருந்து, தந்தை கிட்ட இருந்து பிரிந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த தந்தை கிட்ட இருந்து பிரிந்து செல்லும் போது அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ கொடுக்கும். அதே மாதிரி காதல் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் மாற்றங்களும், சில தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து தீர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்காத ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போது, உயர்ந்த பதவியோட கிடைக்க போது, அந்த பதவியினால நல்ல ஒரு வாழ்க்கை ஸ்டேட்டஸை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம், சொத்து சுகங்களை வாங்குவதற்குண்டான ஒரு நேரம். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய சொத்தை அழிச்சிருப்பீங்க, இப்ப 10 வருஷம் கழிச்சு அந்த சொத்தை வாங்க போறீங்க. எப்படி ஒரு ஒரு சேஞ்சஸ் பாருங்க இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாத கிரகங்கள் கொடுக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு கொஞ்சம் வெளியிடத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேரம், தொழில் ரீதியாக வெவ்வேறு கண்ட்ரீஸ்க்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அடுத்து அலுவலக ரீதியாக வெவ்வேறு இடத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்து பாத்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா அலுவலக ரீதியாக இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், அடுத்து கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரியாக எல்லாம் ஒரு அலைச்சல்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அடுத்து ஒரு ப்ரொஃபஷனல் உத்தியோகத்துல இருக்கிறீங்க, ஒரு டாக்டர்ஸ், IAS, IPS இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்களுக்கு வீட்டுல சேர்ந்து வாழ முடியாத ஒரு அமைப்பு. ஒரு நாளைக்கு அலுவலகத்துக்கு போறீங்க அப்படின்னா 2 நாள் கழிச்சுதான் மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம். அந்த மாதிரியாக எல்லாம் இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு ரொம்ப டெடிகேட்டடா வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள், இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 4ஆம் இடத்திற்குடையவன் செவ்வாய் ஆகப்பட்டவர் இந்த மகர ராசி என்பவர்களினுடைய 6ஆம் இடத்துல பயிற்சியாகி இருக்கிறார். இதனால அந்த சொத்துக்களை விற்று கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அதனால பழைய சொத்தை விற்று நம்ம வேற இடத்திற்கு மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஆகஸ்ட் மாதம் மாறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் போக இந்த மகர ராசி என்பர்களுக்கு திருமண வரன்களும் குழந்தை பாக்கியமும் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். எந்த விதமான மருத்துவ ஆலோசனை இல்லாமல் குழந்தை பாக்கியம், அதாவது 2 வருடம் ஆச்சு இனிமே குழந்தை வருமோ வராதோ அப்படின்னு தவித்துட்டு இருந்தக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இயற்கையாகவே அந்த குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மாதம் இருக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்போ மகர ராசி என்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா குரு, சனி, புதன் இந்த மாதிரியான தசாபுத்திகள் இருக்கும். இந்த தசாபுத்திகளினுடைய அடிப்படையில உங்களுக்கு சில
பேருக்கு தொழில் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா 10ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கும்போது தொழில் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அது வச்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற மாதிரியான சில சந்தேகங்கள் இருக்கும். அதையெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்துல பாத்துக்கிறது நல்லது. அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.